கண் பார்வைக்கு 20ல இருக்கிற ஃபிட்னஸ் 40 தாண்டினா இருக்காது. This is Maddie. ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும். நாம தான் பெரிய ஆள் ஆடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவன் இப்படிதான் நம்மளை விட பெரிய ஆள் இருக்காங்கல்ல. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ப்ராப்ளம். என்னடா எங்க இருந்துடா இவளை புடிச்சிட்டு வந்த? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மனிதாபிமானத்திற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு, சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய மனித அபிமானம் பல இடங்களில் பலருக்கு பயன்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை டவுனில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நேராக பாளையங்கோட்டை செல்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். இதுதான் அவருடைய பயண ஏற்பாடு. சில ரிக்ஷாக்காரர்கள் சென்ட்ரல் திரையரங்கு அருகில் கூடி கொடிக்கம்பத்தில் அதிமுக கொடியை எம்ஜிஆர் ஏற்ற ஏற்பாடு செய்திருந்தார்கள். இது நிகழ்ச்சி நிரலில் இல்லை. எனவே எம்ஜிஆரின் கார் அங்கு நிற்காமல் கடந்து சென்றது. உடனே, அண்ணே ரிக்ஷாக்காரனா நடிச்சிட்டு எங்களை பாராம போறீங்களே அண்ணே, மைக்கில் குரல் கேட்டதும் உடனே எம்ஜிஆரின் கார் நின்றது. உடனே கார் திரும்ப பின்னால் வந்து எம்ஜிஆர் என்னும் மாபெரும் நடிகர் ரோட்டில் பின்னோக்கி நடந்து வந்து ரிக்ஷாக்காரர்களை கட்டி தழுவிக்கொண்டார். அவர்கள் கேட்டுக்கொண்டபடி கொடியேற்றினார். இதை நான் நேரடியாக பார்த்தேன். அங்கே போலித்தனம் இல்லை, மனிதரை மதிக்கும் மனிதாபிமானம்தான் தெரிந்தது. அங்கு எம்ஜிஆர் அந்த தொழிலாளர் தோழர்களுக்கு சொன்னது, நான் என்றைக்கும் உங்கள் எம்ஜிஆர் தான் என்று. அது எத்தனை மகத்தான வார்த்தை. 1977 எம்ஜிஆர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருந்த சமயம். எம்ஜிஆருக்கு எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் ரசிகர்கள் உண்டு. எம்ஜிஆரின் உயர்மட்ட ரசிகர்களில் விசிறிகளில் குறிப்பிடத்தக்கவர் கர்நாடக மாநிலத்தின் அப்போதைய முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குண்டுராவ். பெங்களூரில் உள்ள தன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று குண்டுராவ் எப்போதும் அழைத்து கொண்டே இருப்பார். குண்டுராவின் பிறந்த நாள் அன்று பெங்களூருக்கு நேரில் சென்று அவரை வாழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்தார் எம்ஜிஆர். பிற்பகலில் TMX 4777 என்ற எண் உள்ள பச்சை அம்பாசிடர் காரில் கிளம்பினார் எம்ஜிஆர். அவருடன் அவரது மனைவி ஜானகி அம்மாள், ஜானகி அம்மாவின் சகோதரர் நாராயணின் மகள் லதா இருவருமே வந்தனர். மற்றொரு காரில் ஒரு வேனில் நாங்கள் வண்டியை பின்தொடர்ந்தோம். நாங்கள் என்பது மெய்காப்பாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் மற்ற அதிகாரிகள். மறுநாள் காலை 9 மணிக்கு கர்நாடக முதல்வர் குண்டுராவ் வீட்டிற்கு சென்றோம். பெரிய பார்சல் ஒன்றை அவருக்கு பிறந்தநாள் பரிசாக அளித்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் உதவியாளர் IAS அதிகாரி பரமசிவம், செக்யூரிட்டி ஆபீசர் கண்டுசாமி உடன் இருந்தனர். பால் பாயசத்தோடு எங்கள் அனைவருக்கும் நன்றாக சைவ சாப்பாடு அளிக்கப்பட்டது. சாஷ்டாங்கமாக எம்ஜிஆரின் காலில் விழுந்து நமஸ்கரித்தார் குண்டுராவ். அவரை மனதார வாழ்த்தினார் எம்ஜிஆர். முதல்வர் இன்னொரு முதல்வரின் காலில் விழுகிறாரே என்று இல்லை, அந்த எம்ஜிஆர் என்கின்ற மனித நேயம் மிக்க மனிதர் மீது தன்னை ஒரு ரசிகனாக அர்ப்பணித்துக் கொண்டார் குண்டுராவ். பிறகு அங்கிருந்து கிளம்பினோம். அப்போது எம்ஜிஆர் தான் வரும் அம்பாசிடர் காரில் திரு ராமகிருஷ்ணனையும் வரச் சொன்னார். 11 மணிக்கு மேல் ஓசூர் வரும்போது நல்ல வெயில். காரில் பயணம் செய்யும் போது MK தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல்களை எம்ஜிஆர் கேட்டு ரசிப்பார். ஊரை தாண்டி இருப்போம். இடது பக்கம் நெடுஞ்சாலை ஓரத்தில் வயதான ஒரு அம்மா மற்றும் 10 வயது சிறுமி இருவரும் தலையில்
பெரிய புல்லுக்கட்டை சுமந்து கொண்டு காலில் செருப்பில்லாமல் வெயிலில் தவித்து கொண்டிருந்தனர். கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு வெயிலுக்காக ஓரமாக நின்று மீண்டும் சென்றனர். ராமசாமி, காரை நிப்பாட்டு என்று டிரைவர் ராமசாமியிடம் சொன்னார் எம்ஜிஆர். ராமு, போய் அவங்களை விசாரித்து விட்டு வா என்றார் ராமகிருஷ்ணன். கால் கடுக்குதாயா, நிற்கிறோம் என்றார் அந்த கிழவி. தூரத்தில் இருந்து புல்லை அறுத்து கட்டி கொண்டு சுமந்து சென்று விற்றால், தலை சுமைக்கு அந்த புல்லுக்கட்டு சென்று விற்றால் ஒரு 12 அணா கிடைக்கும் என்றார் அந்த வயதான பாட்டி. உடனே எம்ஜிஆர் தன் மனைவியின் ஜானகி அம்மா, லதா இருவரிடமும் அவர்கள் அணிந்திருந்த செருப்புகளை கழற்ற சொன்னார். காரில் பயணம் செய்யும்போது அப்போது ஒரு கருப்பு பெட்டியில் பணம் வைத்திருப்பார். அதிலிருந்து 1000 ரூபாய் எடுத்து அவர்களிடம் கொடு என்றார். 2 ஜோடி செருப்புகளையும் எடுத்து கொண்டு போய் அவர்களிடம் கொடுத்து அந்த பாட்டியிடம், எம்ஜிஆர் கொடுக்கச் சொன்னார் என்று 1000 ரூபாயையும் கொடுத்தேன். அப்படியே நெகிழ்ந்து போனார் அந்த பாட்டி. எதிர்பாராமல் இவ்வளவு பணம் கிடைத்ததில் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நன்றி கூட சொல்லாமல் அப்படியே திகைத்து நின்று விட்டார்கள். காரின் கண்ணாடியை இறக்கி வணக்கம் தெரிவித்தார் எம்ஜிஆர். அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டோம். இதுதான் எம்ஜிஆர். இங்கே அவருடைய மனிதாபிமானத்தை எப்படி விவரிப்பது? இப்படி மனிதநேய செயல்கள் எத்தனையோ அவர் செய்து கொண்டே இருப்பார். அவருடைய மனிதாபிமானத்துக்கு இன்னும் நிறைய உண்டு, சொல்கிறேன் இன்னொரு முறை. இதை சொன்னவர் கலைமகள் ஆசிரியர் ஆம்பூர் என்று அவருடைய பெயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.